10 பாட்டில் பகவான் கர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் முடித்துவிட்டு இந்த 11வது பாட்டிலிருந்து யோக மார்க்கத்தில் நுழைகிறார். வழியுள் அடக்க வலைப்படும் புட்போல் வழி உள் அடக்க வலைப்படும் புட்போல் உளமும் ஒடுங்குற உந்தீபெற ஒடுக்க உபாயம் இது உந்தீபெற. வழியுள் அடக்க வலைப்படும் புட்போல். அடுத்தது உளமும் ஒடுங்குறும் உந்தீபெற. அடுத்த வரி ஒடுக்க உபாயம் இது உந்தீபெற. வழி என்றால் காற்று. இங்கு குறிப்பிடப்படுவது பிராணன் என்கிற சுவாச காற்று. இந்த சுவாச காற்றை 5ஆக குறிப்பார்கள். சாப்பிடும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் இது: பிராணாய ஸ்வாக, அபானாய ஸ்வாக, உபதானாய ஸ்வாக, சமானாய ஸ்வாக, பிரம்மனே ஸ்வாகான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் போக வேண்டியதில்லை. அபானன், உதானன், மேலே போறவாயு, கீழே போறவாயு, ஒன்று பேரில் கிளாசிபிகேஷன் இருக்கு. அதெல்லாம் விட்டுடலாம். சுவாச காற்றுன்னு எடுத்துக்கலாம். வழி வழின்னா காற்று, சுவாச காற்று, பிராணன். வழி உள் அடக்க, இந்த பிராணனை, இந்த சுவாசத்தை, இந்த மூச்சு காற்றை உள்ளே அடக்கி உள்ள அடக்கினா என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, வலைப்படும் புட்போல். வலைப்படுனாக்கா வலைன்னா உங்களுக்கு தெரியும், நெட், மீனவர்கள் போடுற வலை. வலைக்குள் அகப்பட்ட புட்போல். புட் என்றால் பறவை. ஒரு வலையை வீசி பறவை பிடிச்சாச்சு, பறவை வலைக்குள்ள மாட்டிச்சு. இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. நீங்க சுவாச காற்றை பிராணாயாமத்தின் மூலமாக உள்ளடக்கும் பொழுது ஒரு வலைக்குள் அகப்பட்ட பறவை போல் சிச்சுவேஷன் வந்துருது. அப்ப மாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? உளமும் ஒடுங்குறும் உந்தியவர. அப்படிமா அது மாதிரி எப்படி ஒரு வலைக்குள்ள பறவை மாட்டிக்கொண்டால் வெளியே போக முடியாமல் தத்தளிக்கிறதோ, அங்கேயே தங்குகிறதோ, அதுபோல பிராணாயாமத்தினால் சுவாச காற்றை உள்ள அடக்கும் பொழுது மனமும் அங்கு அடங்கி ஒடுங்கி நிற்கிறது. ஒடுக்க உபாயம் இது உந்தீபர. மனதை ஒடுக்குவதற்கு இதுவே ஒரு வழி, உபாயம் அப்படின்னு சொல்ற. நம்ம பல தடவை சத்சங்கத்தில் பார்த்திருக்கோம். பிராணத்தின் மூலமும், அதாவது சுவாசத்தின் மூலமும் மனத்தின் மூலமும் ஒன்று. ரெண்டத்தோட மூலம் ஒன்னா இருக்கிறதுனால ஒன்னு அடக்குனா இன்னொன்னு அடங்கிடும். அகங்காரம் போனால் மமகாரம் போவது போல் இரண்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கம். அது மாதிரி மனது என்பது சூக்ஷ்மமானது, பிராணன் என்பது ஸ்தூலமானது. நேரடியாக சூக்ஷ்மமாக மனதை அடக்குவது கடினம் என்பதால் அதற்கு முன்னோடியாக ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லப்படுது. அதோட ஸ்தூல ரூபமாகிய பிராணனை, அதாவது சுவாசத்தை அடக்கினால் இரண்டுக்கும் மூலம் ஒன்று என்பதால், ஒன்று சூக்ஷ்மம் ஒன்று ஸ்தூலம் என்பதால், ஸ்தூலமாகிய காற்றை அடக்கும் பொழுது சூக்ஷ்மமாக மனமும் அடங்குகிறது. நீங்க எங்கேயாச்சும் எக்ஸிபிஷன் போய் ஒரு ஆர்ட்டை பார்த்து அப்படியே மயங்கி நின்னீங்கனாக்கா
உங்களை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. கவனித்து பார்த்தீங்கன்னா மனசு ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும், லயிச்சு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுவாசம் நின்று இருக்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனசு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறப்போ சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆஃப். அதே புரட்டி போட்டு இங்கே செஞ்சிருக்கு. சுவாசத்தை ஸ்டாப் பண்ணுறதுனால மனசை ஸ்டாப் பண்ணுறது. பிராணாயாமத்தோட எஃபெக்டை பற்றி, ஒரு மூக்கில் எடுத்து அடுத்த மூக்கில் விட்டாவே போகிறோம், அவ்வளோ பவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. யூஷுவல் ஃபார்முலா 1:4:2 இருக்கும். பூரகம், கும்பகம், ரேசகம். 1 உள்ளே இழுக்கிறது, 2வது அடக்குவது, 3வது வெளிவிடுவது. ஒரு பங்கு காற்றை இழுத்தா 4 மடங்கு காற்றை அடக்கணும் உள்ள டைம், 2 மடங்கு டைமில் வெளியே விடணும். இது யூஷுவல் ஃபார்முலா. சந்தியாவந்தனம் செய்பவர்கள் அதற்கு பின் காயத்ரி வந்தனம் செய்வதற்கு முன் 10 தடவை பிராணாயாமம் பண்ண சொல்லியிருக்கும் புஸ்தகங்களில், கான்சன்ட்ரேஷன் வரத்துக்காக. அதை பற்றி மகாசாமிகள் பேசுகிறப்போ சொல்கிறாரு, வேத சாஸ்திரத்தில் சொன்னதுனால செய்யுங்க, ஆனால் அந்த லிமிட்டை தாண்டிடாதீங்க. சாஸ்திரத்தில் சொன்னதை அதுக்கு மேலே செஞ்சிடாதீங்க. சாஸ்திரத்துக்கே உண்டான மகாசாமிகள் சொல்கிறாருன்னா யோசிச்சு ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க, அது அவ்வளோ ரிஸ்கான வேலை. சுவாசத்தை உள்ள அடக்குவது, வலையில பறவையை அடக்கிறது, ரெண்டையும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. வலையில் இருக்கும் பறவை இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறது. வலையில் இருக்கும் பறவை அங்கு இருக்க பிடிக்கல, இருக்கு பறந்து போகணும் தான் பார்க்குது, பறக்க முடியல. அது மாதிரி சுவாசத்தை அடக்குவதால் அடங்கிய மனம் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறது. அங்கிருந்து திருப்பி கிளம்பி செயல்பட தான் முயற்சி பண்ணுது. அதனாலதான் இந்த உதாரணம் பகவான் கொடுத்திருக்க. மனம் இங்கு நாசமாகவில்லை, மனசு அடங்கவும் இல்லை, அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. போர்சிபிளாக போர்ஸ் பண்ணி அடக்கி வச்சிருக்கீங்க, அதுவா அடங்கிருக்கல. an element of force is seen here. அப்போ ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று வச்சிருக்கிறீங்க, என்ன ஆகும்? ஒரு ஸ்ப்ரிங்கை ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தியே வச்சிருக்கீங்கன்னு என்ன ஆகும்? விட்டாய் தபக்கு வேகம் வாய்ந்திருக்கும், பழைய அளவோடு பெருசாய் அப்புறம் பழைய அளவுக்கு வரும். அது மாதிரியாக இந்த மனதை நீங்கள் இப்படி அடக்கி கொண்டிருந்தீர்களானால் திடீர்னு பீரிட்டு வெளிப்பட்டு அதோட வேலையை காட்டிடும். இது ஒரு தீய விளைவு. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் பியூர்லி டெம்பரரி. எப்ப நீங்க அந்த கண்ட்ரோலை விடுறீங்களோ அப்ப திருப்பியும் மனசு பழைய மாதிரி எந்திரிச்சு வாசனை வயத்தால் அலையும். சொல்லி பியூர்லி டெம்பரரி. மூணாவது பாயிண்ட், மூணாவது நெகட்டிவ் பாயிண்ட், இதை சரிவர செய்யலைன்னாக்க உடல் பாதிக்கப்படும். பலவிதமான வாயு கோளாறுகள் உண்டாகும். வாதா, பித்தா, கபான் ஆயுர்வேதத்தை சொல்றதுல அந்த வாதம், வாயு சம்பந்தித்த பலவிதமான வியாதிகள் உண்டாகும். மனது சித்த பிரமை பிடிக்கும் அளவு போகும். சித்த பிரமை என்றால் பைத்தியம் பிடிக்கிற அளவு போகும். இவ்வளவு கெடுதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு.
இந்த கெடுதிகள் ஏற்படாம நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மாஸ்டர் நம்ம கூடயே இருந்து தொடர்ந்து சொல்லி கொடுத்து நம்ம சரிவர பிடிச்சுக்கணும். சரிவர பிடிச்சுக்கிட்டு சரிவர செஞ்சுட்டு இருந்தா ஓகே. அது ரேர். தவறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் இந்த பிராணாயாமம் என்பதை நாம் தவிர்த்து விடுதல் மிகவும் நல்லது. இப்ப பிராணாயாமம் செய்யக்கூடாதா? ஆதி காலத்துல வேதத்திலிருந்து எல்லாம் வருது. அதுக்கு பகவான் ஆன்சர் கொடுக்கிறார். என்ன ஆன்சர் கொடுக்கிறார்? பிராணாயாமம் இப்படி செய்யாத, நான் ஒரு ஈஸி பிராணாயாமம் சொல்லித்தரேன், அதை செய். அதுல ஒரு ரிஸ்க் இல்லை. ரிஸ்க் இல்லாத பிராணாயாமம் பகவான் சொல்லித்தரார். அதுக்கு அவர் வச்ச பேர் லகு பிராணாயாமம். லகு என்றால் எளிதான பிராணாயாமம். இது ஏட்ட தியானம் கத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே நான் முதல்ல செய்ய சொல்றேன். இது ஒண்ணுமே இல்லை. மனதை மன்னிக்கணும், பிராணனை சுவாச காற்றை அதன் போக்கில் விட்டுவிட்டு அதை கவனிக்கணும். அவ்வளவுதான். சுவாசத்தை குறைக்கவும் வேண்டாம், கூட்டவும் வேண்டாம், அடக்கவும் வேண்டாம். எந்த வகையிலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம். allow it to flow in its own way. அதோட வழியில் அது போட்டும். அது எப்படி வேணா போட்டு வரட்டும். அது பேசாம வாட்ச் பண்ணுங்க. அதாவது ஸ்தூலமாகிய பிராணனை சூக்ஷ்மமான மனதால் கவனியுங்கள். அவ்வளவுதான். சும்மா கவனிச்சீங்கன்னாவே மனசு அடங்கிடும். இந்த லகு பிராணாயாமத்தில் எந்த விதமான ஆபத்தும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பகவான் ரெக்கமெண்ட் பண்றது இதுதான். இந்த லகு பிராணாயாமத்தை நாமெல்லாம் செய்யலாம். எப்படி, எதுக்காக செய்யறது? அடுத்து செய்ய போற தியானத்திற்கு உதவி செய்வதற்காக ப்ரிப்பரேஷன். இந்த லகு பிராணாயாமம் செய்வது நோக்கம் அடுத்து நாம் செய்யக்கூடிய ஜபம், தியானம் போன்றவற்றுக்கு மனதை ஓரளவு கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வந்து செய்யறதுக்கு. இட் இஸ் a need for meditation. Preparation. இந்த பிராணாயாமம் என்பது யோக மார்க்கத்தில் வருகிறது. இதுக்கே இவ்வளவு டேஞ்சர் நான் சொல்றேன். இந்த யோக மார்க்கத்தில் குண்டலினி சக்தியை கீழே இருந்து மேலே ஏற்றி கொண்டு போய் சகசரத்தில் சேர்க்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் இறங்கி இருக்காங்க. இப்போ யோக மார்க்கம் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. உலகம் ஃபுல்லாக அதை வச்சு எல்லா சாமிஜி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. மக்களும் அதை தான் நாடி போறாங்க. அது இதை விட ரொம்ப ரிஸ்கான சமாச்சாரம். ராஜயோகமே ரிஸ்கான சமாச்சாரம். கான்சன்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணும், மற்றபடி அது ஒன்றும் யூஸ் கிடையாது. கான்சன்ட்ரேஷன் வேற இதில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சுஷும்னா நாடியை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 6 ஸ்தானத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அடையணும்னு கட்டாயம் கிடையாது. எங்கேயோ ஒருத்தரோட கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த கான்சன்ட்ரேட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த மார்க்கத்தை செல்லும் பொழுது இப்போ முதலே சொன்ன மாதிரி ரிஸ்க் நிறைய இருக்கு. பிசிக்கல் அண்ட் மென்டல் ரிஸ்க். உடல் அளவிலும் மனசளவிலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நம்பர் 1 ரிஸ்க் அது. நம்பர் 2 ரிஸ்க், நல்ல மழை பெய்யறப்போ
ரொம்ப வழுக்குகின்ற சாலையில் காரை ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிற மாதிரி. ஒரு பிரேக் எடுத்தா க்ளோஸ். போய் சேர்ந்தோம், இல்லாட்டி ஆல் க்ளோஸ். கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி அது மாதிரி ஒரு டேஞ்சரான மெத்தட் இது. மெத்தட் இட் செல்ஃப் வெரி டேஞ்சரஸ். இது என்னோட கதை இல்லை, மகாசாமிகள் வாக்கு. மூணாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், நீங்கள் ஒரு நிலையை அடைவதற்கு முன்னாலேயே அந்த நிலையை அடைந்து விட்டதாக பிரமை தட்டும், ஆனால் அடைந்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, ஒத்தையடி பாதையில போவோம். ஒத்தையடி பாதையில போனா ரிஸ்கே கிடையாது, ஸ்லோவானால் ஸ்டெடியா போய் சேர்ந்துருவோம். கர்ம மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து சித்த சுத்தி பெற்று அப்புறம் ஞான மார்க்கத்துக்கு போய் நல்லா அடைஞ்சிருவோம். ஒத்தடி பாதையிலேயே போவோம். அவசரப்பட்டு உடனே செய்யணும்னு வேகப்பட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு அவஸ்தைப்பட வேண்டாம் அப்படின்னு மகாசாமிகள் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஏன் வழி உள்ள அடக்க அதெல்லாம் பகவான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பகவான் இந்த இடத்துல சிவபெருமான இடத்திலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால எல்லாத்தையுமே டச் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் அவருக்கு, இல்லாட்டி டச் பண்ணியிருக்க மாட்டார். யாஜோகத்துக்கு டச் பண்ணியிருக்க மாட்டார், அவாய்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா சிவபெருமான இடத்திலிருந்து பேசுறப்ப 4 விதமான யோகங்களையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை பேசியிருக்க. வழி உள்ளடக்க வலைப்பட புட்போல் உளமும் ஒடுங்குறம் ஒந்திய பெற ஒடுக்க உபாயம் இது ஒந்திய பெற. இதுல பாருங்க, வழி உள் அடக்க ஒடுங்கும், இல்ல என்ன இந்த கம்பல்ஷன் ஃபோர்சிபிளா செய்யறது குறிக்க. இந்த வார்த்தைகளை கவனிங்க. அடக்க, ஒடுங்க, இந்த வார்த்தைகளே ஃபோர்சிபிளா செய்யறோம், ஃபோர்சிபிளா கம்பல் பண்றோம், ஃபோர்சிபிளா இம்ப்ரெஷன் பண்ணி வச்சிருக்கோம், பறவைய ஃபோர்சிபிளா காத்த உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு உணர்த்துறாரு பகவான் அந்த வார்த்தைகள் மூலமாக. அதனால இங்க இருக்கிறவங்க பிராணாயாமம் செய்ய வேண்டாம். மனதை அடக்குவதற்கு சகாயமாக பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்றால் பகவான் சொல்லிக் கொடுத்த லகு பிராணாயாமம், அதாவது எந்த விதத்திலையும் சுவாசத்தை கூட்டவோ குறைக்கவோ அடக்கவோ முயற்சிக்காமல் அதன் போக்கில் அதனை விட்டு அதை கவனித்தால் அது மனசு அடக்கும். அதுக்கப்புறம் தியானத்துக்கு இறக்கலாம். உளமும் உயிரும் உணர்வும் செயலும். அடுத்தவரி உளவாம் கிளை 2 உந்தி பெற. அடுத்தவரி ஒன்றவற்றின் மூலம் உந்தி பெற. உளமும், உளம்னா இந்த இடத்துல மனம். உயிரும், உயிர்னக்க பிராணன் தான் உயிர். பிராணன் சுவாச காற்று, அதுதான் உயிர். உணர்வும், உணர்வுன்றது மனதை சார்ந்தது, நினைப்புகள் அப்படின்னு அர்த்தம். செயலும், செயல்னாக்க காரியங்கள் செய்வது, இது பிராணனை குறிப்பது. பிராணன் இருந்தால்தான் உடம்பு இயங்கும், உடம்பு இயங்கினால்தான் செயல்கள் ஆற்ற முடியும். ஃபர்ஸ்ட் உளமும் சொன்னாரு, மனம், அதோட காரியம் நினைப்புகள் உணர்வு. ரெண்டாவது உயிர்னு சொன்னாரு, உயிர்னாக்க சுவாசம், அதோட செயல் செயல் இயக்கம். மனசோட காரியம் நினைப்புகள், உடம்போட செயல்கள்
காரியங்கள். உளவாம் கிளையரண்டு உந்தி பெற. உளவாம்னா இருப்பதாகிய, உளவாங்கல்ல உளவாம் சொன்னா இருப்பதாகிய அர்த்தம். உளவாம்னு கிளை இரண்டு உந்தி பெற. இரண்டு கிளைகள், மரத்தின் இரண்டு கிளைகள். மரத்தின் இரண்டு கிளைகள் அர்த்தம். ஒரு மரம் ரெண்டு கிளை. ஒரு கிளை உள்ளம் மனம், அதோட செயல் நினைப்புகள். இரண்டாவது கிளை உயிர், அதாவது சுவாசம், அதோட செயல் இயக்கம். இது ரெண்டும் மரத்தோட ரெண்டு கிளைகள் மாதிரி. ஒன்று அவற்றின் மூலம் உந்தி பெற. இது ரெண்டுக்கும் மூலம் ஒரே மரம், ஒரே ட்ரங்க். ஒரு மரம் ரெண்டு கிளை. இது போன பாட்டில் வரப்ப சொல்லிட்டேன். மனதிற்கும் சுவாசத்திற்கும் மூலம் ஒன்றுன்ட்டு. இதான் இங்க திருப்பி பகவான் சொல்றார். ரெண்டு கிளைகள், ஆனா மரம் என்னமோ ஒரே மரம். ரெண்டுக்கும் மூலம் ஒன்றே. ஒன்று அவற்றின் மூலம் உந்தி பெற. மனத்திற்கும் மனதின் காரியமாகிய நினைப்புகளுக்கும் சுவாசத்திற்கும் சுவாசத்தின் காரியமாகிய இயக்கங்களும் ஒரு மரத்தின் இரண்டு கிளைகள் போன்றது. இரண்டிற்கு மூலம் ஒன்றே. இரண்டுக்கு மூலம் எது? ரெண்டுக்கு ஆத்மா பிரம்மம் சொல்றாங்க. நம்ம உடம்பை பத்தி பேசுறதுனால ஹிருதயம், ஆத்மா பிரம்மன் தான். இங்க ஹிருதயம்ன்ற வார்த்தை அதோட பொருத்தமா இருக்கும். இந்த ஹிருதயத்தில் இருந்துதான், ஆத்ம ஹிருதயத்தில் இருந்துதான் மார்பின் வலப்பக்கத்தில் உள்ள ஆத்மஸ்தானத்தில், ஆத்ம ஹிருதயத்தில் இருந்துதான் இரண்டுமே வெளிப்படுகிறது. பகவான் அந்த ஈசி பிராணாயாமம் செய்ய சொன்னார் பார்த்தீங்களா? அது செய்ய சொன்ன இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, அடக்காம, கூட்டாம, குறைக்காம செய்யுங்கன்னு சொன்னார்ல. அதில் இன்னொரு சூக்ஷ்மமான பாயிண்ட் இருக்கு பகவான் சொன்னது. அதை கவனிச்சிங்கன்னா அது எங்க போய் ஒடுங்குது, எங்க எது இருக்குதுன்னு தெரியும். நம்ம இப்போ ஆத்மஸ்தானத்தை பிடிச்சிட்டோம். இந்த ராஜயோகத்திலேயே, இந்த பிராணாயாமத்திலேயே விரும்பத்தகாத பயிற்சியை விட்டு விட்டு விரும்ப தகுந்த ஒரு ஈஸியான பயிற்சியை பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. சுவாசத்தை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் ஒடுங்கிறதையும் இங்கிருந்து எந்த இருக்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஹிருதயத்தை பிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹிருதயத்தை பிடிச்சிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்கம்மா, ரொம்ப வைட்டல் பாயிண்ட், மோஸ்ட் வைட்டல் பாயிண்ட் அதான் இப்போ நான் சொல்கிறது தான். சுவாசத்தை கவனிக்கும் பொழுது அது எங்கிருந்து எழுகிறது, எங்கு அடங்குகிறது என்பதை நீ கவனித்தீர்களானால் அதுவே ஞான மார்க்கமாக முடிந்துவிடும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ரிஸ்கே இல்லாம ஆத்ம ஹிருதயத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் பகவான் சொல்லியிருக்கார். அது கவனிக்கும் பொழுது, மனசு அடங்கும் பொழுது, சுவாசம் எங்கிருந்து எழுகிறது, எங்கு ஒடுங்குகிறது என்பதை கவனியுங்கள். கவனித்தால் அதுவே ஞான மார்க்கம், ஞான மார்க்கத்தின் முடிவிற்கே கொண்டு போய் சேர்த்து.
இப்போ இந்த மனசு இல்லாம சுவாசம் இருக்குமா? இருக்காதுன்னு சுப்பிரமணியன் சொல்றாரு. மனசு இல்லாம சுவாசம் இருக்குமா? சுவாசம் இருக்குமா? இருக்காதுங்களா? இருக்காது. இருக்கும். எப்படி? மூச்சு விடுறதுக்கு மனசு தேவையில்லைன்றாங்க. ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லியாச்சு, ரெண்டு மூலம் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு. இல்ல சுவாசம் இல்லாமல் மனசு இருக்குமா? சுவாசம் இல்லாத செத்து வரும்ல. சாரி மன்னிக்க, இப்ப கேட்ட கேள்வி மனசு இல்லாமல் சுவாசம் இருக்க மாட்டேன். மனசு தானே உடம்பு ப்ரொஜெக்டே பண்ணுது. இப்போ மனசு இல்லாமல் சுவாசம் இருக்குமா? இருக்கும். இருக்கும். மனசு நின்னா சுவாசம் நின்னும், சுவாசம் நின்னாலும் மனசு நின்று. மனசு இல்லாத சுவாசம் இருக்குமா? அப்போ இருக்காது இல்லையா? இருக்காது. இருக்கும் இருக்கும் அன்கான்சியஸா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு ஆர்ட்டை பாக்குறீங்க, மனசு ஆர்ட் லைட்ஸ் நின்று போறப்ப சுவாசம் நின்று போகுதுன்ட்டு. இப்போ மனசு இல்லாத சுவாசம் இருக்காது இல்லையா? இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. மூச்சு நின்றும் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அதிர்ச்சி மாதிரி வந்தா அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறது. இதுக்கு உதாரணம் பகவான் தான். மனசே இல்லாம 54 வருஷம் சுவாசம் பண்ணியிருக்கார். ஞானி மனமற்ற நிலையில் சுவாசிக்கிறான். நம்மளால முடியாது. சுப்பிரமணி சொல்றாரு அவர் ஞானி, அதனாலதான் சுவாசிக்கிறாரு. ஞானி ஆர்த்துக்கு தான் இங்க உட்காந்துருக்கோம். மனமற்ற நிலையில் ஞானி சுவாசிக்கிறான். இப்போ நம்ம சமாதிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப சுவாசம் நின்று போயிருக்கு, செத்து போயிருமா? ப்ளீஸ். சுவாசம் நின்று போச்சு, எப்படி உயிரோடு இருக்கும்? அந்த உயிர் இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல வர. மனசு இல்லாம சுவாசம் இருக்கும், சுவாசம் இல்லாம மனசும் இருக்கும். ஆனா சமாதியில சுவாசம் தான் இல்லையே கண்டு, சுவாசம் இல்லை மனசும் இல்லை. ஏன்னா அந்த மனசு ஆத்மால போய் மூழ்கிருச்சு. சமாதி நிலையில் இரண்டும் இல்லை. சகஜ சமாதியில தான் நான் சொன்னது பகவான் நிலைன்னு சொன்னேன் இல்லையா? சகஜ சமாதியில மனமில்லை, சுவாசம் உண்டு. சுவாசம் உண்டு, மனம் இல்லை. கேவல நிர்விகல்ப சமாதியில் சுவாசமும் இல்லை, மனமும் இல்லை. கேவல நீர்வெல்ப சமாதி என்பது கிணத்துக்குள்ள விட்ட பக்கெட் மாதிரி தற்காலிகமா மூழ்கி இருக்கு. எப்ப வேணா வெளியே வந்துடும், வெளியே இழுத்துடலாம். சகஜ சமாதி என்பது கடலுடன் கடந்த நதி போல திருப்பி மீட்க முடியாது. அப்போ மனமே அற்ற நிலையில் அந்த உடல் மட்டும் பிராரப்த கர்மாவசம் இயங்கி ஓயும், அது சுவாசித்துக் கொண்டிருக்கும். கேவல நிர்விகல்ப சமாதியில் மூழ்குபவர்கள் உடலையும் உலகையும் மறந்து
சுவாசமும் நின்று மனமும் நின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் டெம்பரரி. இப்போ செத்துட்டாக்க பிராணம் நின்று போயிருது. அப்ப மனசு நின்று போச்சா, செத்து போச்சா? சாவுல பிராணம் நின்று போயிருது, மனசு செத்து போச்சா? இப்ப செத்து போனாலும் ஞானி ஆயிட்டானா? இல்லையே. இப்ப மனசு என்னாச்சு? பிராணன் மனசை கவர்ந்துட்டு போயிருச்சு, இன்னொரு உடம்புக்கு போயிடுச்சு. பிராணன் மனசை கவர்ந்துட்டு போல மனசு பிராணனை கவர்ந்து கொண்டு இன்னொரு உடம்புக்கு போகுது. இதே மனசு அங்க அடுத்த உடம்புல செயல்படும். இதான் பூர்வ ஜென்ம வாசனைன்றது. போன ஜென்மத்தில் எதுக்கு ஆசைப்பட்டோமோ இந்த ஜென்மத்தில் அதுக்கே ஆசைப்பட்டோம். அண்ணாமலை சாமிகள் ஒரே பில்டிங்காக கட்ட வச்சார் பகவான். கடைசியில் விளக்க சொல்றார், போன ஜென்மத்தில் அவர் இன்ஜினியராக இருந்தார். இதான் வாசனை வயம்ன்றது. சில பேருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, முயற்சி பண்ண மாட்டாங்க. முயற்சி பண்ணாலும் வர்றது கஷ்டப்படுவோம். வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை. இங்க முதல்ல சொன்ன யோக மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் நான் பேசுறது கேட்டு ஆட்டோமேட்டிக்காக கேட்டாய் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மார்க்கத்தை குறை சொல்லிக்கிட்டேன்னு அவங்களுக்கு குறைய உணர்ந்து சரி பண்ணிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. அந்த வாசனையே அவங்கள விடாது. அடுத்த ஜென்மத்தில் திருப்பி இதையே தான் செய்வாங்க. எப்போ அந்த வாசனையிலிருந்து மீண்டு வர்றாங்களோ அப்பதான் அடுத்த வழிக்கு வருவாங்க. இந்த மனசு பிராணன் ரெண்டுக்கும் மூலம் ஒண்ணுதான், ஆத்ம ஹிருதயம். அதை போய் அடையறதுக்கு ரெண்டு வழி. ஒன்னு ராஜமார்க்கத்தில் அதை அடக்கி உள்ள போறது, ஞான மார்க்கத்தில் விசாரணை பண்ணி உள்ள போறது. ரெண்டுக்கும் மூலம் ஒண்ணுதான். இதுதான் இங்கே பிராணாயாமம். தியானம் செய்வதற்கு ஒரு உதவியை கண்டு நேரடியாக நம்ம கொண்டு போய் சேர்க்காது. தியானம், it is an aid for meditation. It is a preparation for the meditation. இதுக்கு பகவான் எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ்ல சொல்றேன். பிராணாயாமம் போலவே கமா மூர்த்தி தியானம் கமா மந்திர ஜபம் கமா ஆகார நியமம் என்பவைகளும் மனதை அடக்கும் சகாயங்களே. இது பகவானோட எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ். என்ன சொல்றாரு? பிராணாயாமம் எப்படி மனசை அடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அழிக்கிறதுக்கு இல்ல, அடக்கிறதுக்கு. அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மனதை அடக்குவதற்கு, அழிப்பதற்கு பயன்படுதோ அதே மாதிரி மூர்த்தி தியானம். மூர்த்தி தியானம் என்றால் சிவனையோ விஷ்ணுவையோ வச்சு அவரோட பேரை சொல்லி அவர் உருவத்தை வச்சு நம்ம தியானம் பண்றோம். அந்த மூர்த்தி தியானம் எந்த மூர்த்தி வேணும், அருணாசலம், நாராயணர், விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர், எந்த உருவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த உருவத்தை வச்சு அவரோட பெயரை சொல்லி நம்ம தியானம் பண்றோம். இதுக்கு பேர் தான் மூர்த்தி தியானம். அந்த மூர்த்தி தியானமும் மந்திர ஜபம், எந்த மந்திர ஜபம் பண்ணாலும் சரி, பஞ்சாட்சர மந்திரமாகட்டும் இல்லை எந்த மந்திரமாகட்டும், அந்த ஜபம் பண்ணாலும் சரி, ஆகார நியமம்,
ஆகார நியமம்னு உங்களுக்கு தெரியும். சாப்பாட்டை குறைக்கிறதுனால மனசு அடக்கிறது. சாப்பாட்டை குறைச்சா மனசு அடங்குன்றது உண்மையான உண்மை. எவ்வளவுக்கு கம்மியாக சாப்பிடுகிறோமோ அவ்வளவுக்கு மனசு அடங்கி இருக்கும். அதனாலதான் மாசம் மாசம் பலவிதமான விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம், இந்த விரதம், அந்த விரதம். இந்த நாட்கள்ல பகல்ல சாப்பிடாம ராத்திரி சாப்பிடுங்க, இந்த நாட்கள்ல ராத்திரில சாப்பிடாம பகல்ல சாப்பிடுங்க, இந்த நாட்கள்ல முழுக்க முழுக்க பட்டினி கிடைக்குன்னு 1008 விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரதங்கள் ஏதோ ஹிந்து மதத்தில் தான் நினைக்காதீங்க, கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கு, இஸ்லாம் மதத்திலும் இருக்கு. இந்த விரதம்னு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் விரதம் இல்லை. அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது, கூடுமானவரை வாய்ப்பேச்சை தவிர்த்து தியானத்தில் இருக்க வேண்டும். தாம்பூலம் தரிக்கக்கூடாது. வெத்தலைப்பாக்கு போட்டா காமம் ஜாஸ்தியாகும். வெத்தலைப்பாக்கு போடக்கூடாது. ஏன் பகல்ல தூங்கக்கூடாது? பகல்ல தூங்கிட்டா ராத்திரில தூக்கம் வராட்டி வேற தப்பு செய்ய சொல்லும். அதனால பகல்ல தூங்கக்கூடாது. அதாவது பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டும். அன்றைக்கு ஷேவ் பண்ணக்கூடாது. ஷேவ் பண்ண காமம் வரும். இவர் பல நியமங்கள் வைத்து பட்டினியும் கிடக்கணும், மனசையும் பட்டினி போடணும். இப்படி செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்க தியானத்தில் உட்காந்து பாருங்க, மனசு எப்படி செட் ஆகுது. அப்பதான் உங்களுக்கு தெரியும் குறைவாக சாப்பிடுவதோட மகிமை. குறைவா சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம். ஏன்னா ஒரு உடம்பு எடுக்கிறப்ப அதுக்கு இவ்வளவு சாப்பாடு அப்படின்னு அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பகவான் அனுப்பிச்சிடுறாரு. அவ்வளவுதான் அதுக்கு உண்டான சாப்பாடு. அது சாப்பிட்டாச்சுன்னா செத்து. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. இது ஒரு கணக்கு. சாப்பாட்டை குறைச்சா ஆயுசு இவ்வளவு போட்டாக 50 வருஷம் முடிக்கிறது போல 80 வருஷம் முடிச்சீங்கன்னா 30 வருஷம் ஜாஸ்தி வாழலாம். கோட்டா பிக்ஸ்டு. எப்ப கன்சீவ் பண்ணி முடிக்கிறேன்னா கணக்கு. அதே மாதிரி சுவாசம். ஒரு உடம்பு எடுக்கும்பொழுது எத்தனை சுவாசம் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த உடம்பு வருகிறது. அதனாலதான் காமத்துல செக்ஸ்ல ஈடுபடாதீங்க, கோபப்படாதீங்க எல்லாம் சொல்றது. செக்ஸ்ல ஈடுபடுறப்போ வேக வேகமா காத்து வரும். கோபப்பட்டா வேக வேகமா காத்து வரும். உணர்ச்சி வசப்பட்டா வேக வேகமா காத்து வரும். ஆனா அமைதியா தியானத்துல இருந்து பாருங்க, பிரீத்திங் ஸ்லோ ஆயிடும். ஸ்லோ ஆச்சுனாக்கா லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். எத்தனை சுவாசம் கணக்கு இருக்கு. அது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோம், எவ்வளவு லேட்டா முடிக்கிறோம்னு பொறுத்து அந்த உடம்பு போயிடும். இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி கணக்கு. அதனால் ஆகாரத்தையும் சுவாசத்தையும் நம் எல்லா செயல்களையுமே பொதுவாக குறைக்க வேண்டும். பகவான் சொல்றாரு, ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடும் அதிகமான உடல் உழைப்பு கூடாதுன்ற. அதிகமான உடல் உழைப்பு கூடாது. எல்லா செயல்பாடும் குறையணுன்றதுக்காக. உடம்போட செயல்பாடு குறைஞ்சா மனசோட செயல்பாடு குறையும். நீங்க தூக்கம் வரல என்ன செய்வீங்க? ஆடாம அசையாம ஒரே பொசிஷன்ல படுத்து ட்ரை பண்ணுவீங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா பிசிக்கல் ஸ்டில்னஸ் லீட்ஸ் டு மென்டல் ஸ்டில்னஸ். அதனால தியானத்தில் ஒரே பொசிஷன்ல மாற மாதிரி உட்காந்துக்கிறது. ஆடாம அசையாம உட்காந்தா மனசு ஆடாம அசையாம கொஞ்ச நேரம் நிற்கும். மென்டல் ஸ்டில்னஸ் will lead to physical stillness. மனசு நின்று போச்சுன்னா
உடம்பு அங்கங்க அனாவசியமா ஓடிக்கிட்டு ஆடி ஓடி வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுக்கிட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருக்கிறது. விட்டா போறோம் அப்படி சிவனே உட்காந்துருப்போம். மனதின் மௌனம் வாய் மௌனத்தை கொடுக்கும். மனச மௌனம் இருந்தா பேசுறதுக்கு ஒண்ணு வாயில வராது. வாயை மூடி மௌனமா இருந்தாலும் மனசு கொஞ்சம் மௌனமாகும். எப்படி? வெளியே போகல, வெளியே போனாதான் மேற்கொண்டு பேசும். இப்படி ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்புகளை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இயங்கினால் என்ன ஆகும்? மூலத்துல போய் சேர்ந்துடலாம். மரணத்தின் போது சொல்லிட்டு பாயில விட்டுட்டேன். மரணத்தின் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த அகந்தை நான் அல்லது மனமானது பிராணனை கவர்ந்து கொண்டு அடுத்த உடம்புக்கு செல்கிறதுன்னு சொல்றேன். இதுக்கு பேர் தான் சுவாசம் கண்டுறதுன்னு சொல்றது. சுவாசம் கண்டுருச்சுப்பா நீ எத்தனை நேரமா தெரியாது அப்படின்னுவாங்க. அது நேரத்தான் டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க செய்ய வேண்டியது செய்யட்டும், சாமி கும்பிட்டுங்க. அதாவது சுவாசம் வேக வேகமா போய் இதாகும். அது என்ன ஆகுதுன்னு பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு பகவான்? இந்த அகந்தையானது பிராணனை கவர்ந்து கொண்டு புது உடலுக்கு போவதும் வருவதுமாக ஊசலாடுகிறது. அதான் உயிர் ஊசலாடுகின்றது. புது உடம்பு பிடிக்குது, திருப்பி பழைய உடம்பு வருது. புது உடம்பு பிடிக்குது, பழைய உடம்பு வருது. இப்படி ஊசல கடைசியில புது உடம்பை கெட்டியா பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பு. பிராணன்றதுனால இவ்வளவு பேசுறேன். இடது நாசியில் சுவாசித்தால் உலக ரீதியான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். வலது நாசி சுவாசித்தால் மங்களகரமான ஆத்மகரமான இறை சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வலது நாசி இந்த சுவாசம் சூரிய நாடியின் பேர், உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். இடது நாசி சந்திரக்கலையின் பேர், அது உடலுக்கு குளுமையை கொடுக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி சித்தர்கள் அவங்க சுவாசத்தை மாத்திக்குவாங்க. அது மாத்திக்கிறதுக்கு மெத்தட்ல இருக்கு. பொதுவாக நான் உங்களுக்கு சொல்வது, ராத்திரி படுக்கிறப்ப இறை சிந்தனையோட படுத்து அப்படி தூங்க சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க இடது பக்கமா படுத்துட்டு தூங்கிட்டீங்கன்னா நல்லது. இடது நாசி சுவாசம் வலது நாசி சுவாசம் மாறி மாறி வர்றத சொல்லியாச்சு. இது ரெண்டையோட வசந்தது இருக்கா? இருக்கு. மகாசாமிகள் வாக்குல மிக உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது 2 நாசிகளில் வரும் காற்று போக்கு சமமாக இருக்கும். 2 நாசிகள் வரும் சுவாச போக்குவரத்து சமமாக பேலன்ஸ்டா இருக்கும். இதுதான் மிக உயர்ந்த நிலை. இந்த பிராணனை அடக்குவதால் மனம் அடங்குகிறது. பிராணத்தின் மூலமும் மனத்தின் மூலமும் ஒன்று. மனதை அடக்குவதற்கு இது ஒரு சகாயம் மட்டுமே முடிவல்ல. இதே மாதிரி மூர்த்தி தியானம், ஜெபம், மந்திர ஜெபம், ஆகார நியமம் எல்லாமே சகாயங்களே. சாப்பாட்டை மாத்த நிறுத்திட்டாக்கா அரைஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. சாப்பிடாத வரைக்கும் மனசு அடங்கி இருக்கும். சாப்பிட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பிராணாயாமத்தில் அடைஞ்சலாம் நினைக்காதீங்க. பிராணாயாமம் போன்ற வரைக்கும் அடங்கி இருக்கும். நிறுத்தினா பழைய மாதிரி ஆயிடும்.
ஜபம் தியானம் பண்றவங்க அதுலயே அடைஞ்சிடலாம் நினைக்காதீங்க. செய்யற வரைக்கும் கொஞ்சம் மைண்ட் கண்ட்ரோல் இருக்கும். விட்டீங்கன்னா சேர்த்து வச்சு பழி வாங்கிடும். நீங்க தான் ஜபம் பொண்ணுன்னு வந்து சாதனை கேட்டா சொல்றீங்க, தியானம் பொண்ணுன்றீங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க. நீ யாரும் தப்பான இடத்துக்கு வரல, தப்பா வழிகாட்டப்படவும் இல்லை. ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ் இதை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போவோன்றதுக்காக ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு. இதை முடிச்சுட்டு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ், அடுத்தடுத்த அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் போகலாம். காம்ப்ளிகேஷன் பகவான் பாதை வரப்பு அதுவே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பகவானே சொல்றாரு, உண்மை சத்தியம் மிக எளிமையாக இருக்கிறது, அதை உள்ளபடி சொன்னா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. சுத்தி வளர்ச்சி கதையெல்லாம் சொல்லி இது அது அது இதுன்னு விஸ்தாரம் பண்ணி சொன்னா மிஸ்ட்ரி நாவல் மாதிரி சொன்னாக்கா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் என்ன செய்யட்டும்? தி ட்ரூத் இஸ் so very simple. I am telling only that. உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாம் கிளையரண்டு உந்தி பெற ஒன்றவற்றின் மூலம் உந்தி பெற.